மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மந்த்லி 70,000. 70,000 ரூபாயா? உன் கனவுல கூட நீ இந்த சம்பளத்தை வாங்க முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மாதிரி நல்லா சம்பாதிக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம்னு யோசிக்கிறியா? உனக்கெல்லாம் என் சோஃபால உட்கார கூட தகுதி இல்லை. அதனாலதான் உன்னை மேல கொண்டு வந்து நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா தொல்லை தாங்க முடியல உன்கிட்ட பேச சொல்லி, உன்னை மீட் பண்ண சொல்லி. அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லை. அப்பா எது கால் பண்றாரு? அப்பா, நம்ம நல்லா ஏமாந்துட்டு இருப்போம். சிவன் டீ கடைக்காரனா? நீங்க என்னமோ சொன்னீங்க சிவன் பெரிய பிசினஸ் மேனு. சிவன் அந்த ஐடி கம்பெனி பக்கத்துல ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்கான். பிசினஸ் மேனு போய் சொல்லி சின்ன மாதிரி பெரிய இடத்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுதான் இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களோட வேலை. நல்ல வேலை, நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பா, நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. ஏங்க, நான் டீ கடை தான் வச்சிருக்கேன். ஆனா ஏழைங்கள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாரும் என் கடையில இருந்து டீ குடிக்கிறாங்க. எல்லாருக்கும் டீ 12 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வர சம்பாதிக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம கடை ஃபேமஸ்ங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? வாயை திறந்தாலே பொய் மட்டும் தான் வருது. எனக்கு ஒருத்தனை பார்த்தாலே தெரியும் அவன் கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு. செயின் ஆஃப் டீ ஷாப்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்ற, ஆனா உனக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியல. முதல்ல உனக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா? Enough. Stop it. Do you think I am a dumb? I just giving a respect to you, but you are not deserve for that. Let me clear it. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட பொய்லாம் சொல்லல. அவர் எஜுகேட்டட் பிசினஸ் மேன். என்கிட்ட 1000+ அவுட்லெட்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே நான் பொய் சொல்றேன்னு நினைச்சேன்னா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. நீங்க இவ்ளோ நார்மலா ட்ரெஸ் பண்ணிருந்தது பார்த்துட்டு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேங்க. நீங்க இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனுன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே. நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அது என்னங்க சொன்னீங்க? உங்க வீட்டு சோஃபால உட்கார்றது கூட தகுதி இல்லைன்னா மாடியில கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு பேச வைக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேணா என்னோட பணம் பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கல. நீங்க பேசுறது ஃபேக், நீங்க நடந்துக்கிறது ஃபேக், எல்லாமே ஃபேக். கரெக்டா?